வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னி நம்ம வகுப்பில் முகமது கோரியை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வகுப்பில் பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய குடர்கள், ராஜபுத்திரர்கள், அரேபியர்களின் சிந்து படையெடுப்பு, முகமது கஜினி பற்றியெல்லாம் முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்துருப்போம். தற்போதைய வகுப்பில் முகமது கோரியிலேருந்து நம்ம பார்க்குறோம். முகமது கோரி தற்பொழுது கோர் ஆப்கானிஸ்தானில் கோரி என்ற பகுதியில் தான் அவர் ஆட்சி செய்தார். கஜினி நகருக்கு வடமேற்கிலும் ஹீரட் நகருக்கு தென்கிழக்கிலும் உள்ள பகுதியே கோரி என்பதாகும். இவருடைய முதல் படையெடுப்பு 1175, புரியுதுங்களா? அதாவது 1175 இருக்கா இல்லையா? ஸோ அதை தான் அந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. 1175 கர்மாதியர்களை தோற்கடித்து முல்தான் பகுதியை கைப்பற்றினார். 1178 குஜராத் சாளுக்கிய மன்னர் யாருன்னா சோலங்கி ஆட்சியாளர் 2ஆம் பீமாவிடமிருந்து முகமது கோரி தோல்வியடைந்தார். இவர் முதலாக இந்திய மன்னர் 2ஆம் பீமாவிடம் தோல்வியடைந்தார். இந்திய மன்னர் முதலாக யாரிடம் இவர் தோல்வியடைந்தார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2ஆம் பீமாவிடம் தோல்வியடைந்தார். இவர் கைப்பற்றிய இடங்கள் 1175 முல்தான், 1179 உல்ச், பெஷாவர் என்ற பகுதி 1185, சியால்கோட் என்ற பகுதி 1186, லாகூர் என்ற பகுதி 1193, 96 டெல்லி, மீரட், கண்ணூச்சி போன்ற பகுதிகளையும் இவர் கைப்பற்றியிருக்கிறார். கிபி 1175 முல்தானை கைப்பற்றினார். இதுதான் இவருடைய முதல் வெற்றியாகும். அதாவது பார்த்தீங்கன்னா முகமது கஜினியினுடைய முதல் வெற்றி எது? முல்தான் படையெடுப்பு தான். 1175 நடந்த முல்தானை வெற்றி பெற்றது தான் இவருடைய முதல் வெற்றியாக இருந்துச்சு. ஆனால் யாரிடம் தோல்வி அடைஞ்சாருன்னா 2ஆம் பீமாவிடம் தோல்வி அடைஞ்சாருக்கிறத முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தோம். இப்பயும் பார்த்தீங்கன்னா 2ஆம் பீமாவிடம் தோல்வி அடைஞ்சாருக்க செய்தியை பார்த்தோம். கிபி 1201 கஜினி வம்ச மன்னர் குஸ்ரு மாலிக்கை பஞ்சாபில் தோற்கடித்து அப்பகுதியை இணைக்க முற்பட்டார். புரியுதுங்களா? கஜினி வம்ச மன்னர், அதாவது முகமது கோரிக்கு முன்பாக கஜினி தான் இந்தியாவிலேருந்து படையெடுத்து வந்தார் இல்லையா? அந்த கஜினியினுடைய வம்சாவளி ஒருத்தர் இந்தியாவில் பஞ்சாப் பகுதியில் இருக்கார். அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதி அவரை முழுமையாக தோற்கடித்து அந்த கஜினியுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த இந்திய பகுதிகளையும் முல்தான் இந்த முகமது கோரி தன்னுடன் இணைத்து கொண்டார். டெல்லி, அஜ்மீர் பகுதியினை ஆட்சி செய்த ராஜபுத்திர மன்னர் 3ஆம் பிருத்திவிராஜ் சவுகான். டெல்லி, அஜ்மீர் பகுதியில் ஆட்சி செய்த இந்திய மன்னர் யார்? ராஜபுத்திர மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகான் என்பது குறிப்பிடத்தக்கது. 1191 முதல் தரையின் போரில் 3ஆம் போரில் பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி பெற்றார். புரியுதுங்களா? அதாவது 1191 முதல் தரையின் போரில் பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி பெற்றார். 1192 நடைபெற்ற 2வது தரையின் போரில் முகமது கோரி வெற்றி பெற்றார். மூன்றாவது பிருத்திவிராஜினுடைய தளபதி, 3வது படையெடுப்பானது பிருத்திவிராஜ் சவுகானுடைய தளபதி காந்தராய். இப்போரின் மூலம் முகமது கோரி டெல்லி, அஜ்மீர் பகுதிகளை கைப்பற்றினார். வட இந்தியா துருக்கியர் ஆட்சி ஏற்பட காரணமான போர். வட இந்தியாவில் துருக்கியர் ஆட்சி காரணமாக இருந்த போர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தரையின் போர் என்பது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மண்ணில் இஸ்லாம் சமயத்திற்கு வேரூன்றுவதற்கு காரணமான போரும் இந்த 2ஆம் தரையின் போர் தான். இவர் இந்தியாவில் துருக்கியர் ஆட்சி ஏற்பட காரணமாக இருந்தவர் முகமது கோரி. இந்தியாவில் முஸ்லீம் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியவரும் முகமது கோரி. இவர் 1194 சந்தவார் போர் 1194 சந்தவார் போர் நடந்துச்சு. அப்பொழுது கண்ணூச்சியின் மன்னர் ஜெயச்சந்திரரை தோற்கடித்தார். கண்ணூச்சியின் மன்னர் யாரே? ஜெயச்சந்திரரை தோற்கடித்தார். இந்தியாவில் துருக்கியர் ஆட்சி நிறுவப்பட்ட வழிவகுத்த போர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தரையின் போரும் சந்தவார் போரும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். புரியுதா? இது கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இவருடைய தளபதிகள் யாராக இருந்தாங்க? முகமது கோரியினுடைய தளபதிகளாக யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதிகள் சொல்வதோட அடிமைகளாக இருந்தார்கள். இந்த அடிமைகள் தான் இவருடைய தளபதிகளாக இருந்தாங்க. அது யாருன்னா குக்புதீன் ஐபக். முதன்மையாக பார்க்குறது யாருன்னா குக்புதீன் ஐபக்கு, தாஜுதீன் இல்துஸு, அப்புறம் இக்தியாருதீன் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? இக்ருதீன் பக்தியார் கில்ஜி. ஸோ இது இக்ருதீன் பக்தியார் கில்ஜி என்பது தான் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரைமட்டமாக்கினது இவர் தான். குக்புதீன் ஐபக் தான் பார்த்திங்கன்னா அடிமை வம்சத்தை தோற்றுவித்தது. குக்புதீன் ஐபக் தான் தோற்றுவிப்பார். புரியுதுங்களா? பிறகு பார்ப்போம்.
இந்திய பகுதிகளுக்கு குத்புதீன் ஐபக்கை பிரதிநிதியாக நியமித்துவிட்டு நாடு திரும்பினார் கோரி. இவருடைய அடிமையான இக்தியாருதீன் 1197 பீகாரை தாக்கி நாலந்தா மற்றும் விக்ரமசிலா பல்கலைக்கழகத்தை இடித்து தரைமட்டமாக்கினார். சொன்னமா இல்லையா, அதுதான் தரைமட்டமாக்கினார். 1197 நாலந்தாவை தரைமட்டமாக்கினார். 1204 இவரது அடிமையான குத்புதீன் ஐபக் கலிஞ்சார் கோட்டையினை கைப்பற்றினார். ஆமாம், குத்புதீன் ஐபக்கு கலிஞ்சார் கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு 1204. 1199 வங்காளத்தின் ஆட்சியாளராக இருந்த லட்சுமண சேனாவை தோற்கடித்து அப்பகுதியினையும் இணைத்து கொண்டார் குத்புதீன் ஐபக்கு. மத்திய ஆசிய எதிர்ப்பினால் இவர் வெற்றி பெற்ற பகுதிகளை குத்புதீன் ஐபக்கின் பொறுப்பில் விட்டுவிட்டு இந்தியாவிலிருந்து விலகி சென்றார் முகமது கோரி. இவரது இந்திய படையெடுப்பின் நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவருங்கிறது யார்? கோரி. கோரியினுடைய இந்திய படையெடுப்பு நோக்கம் என்ன? இந்தியாவில் இஸ்லாமிய பேரரசை ஏற்படுத்துதல் என்பதாகும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். முகமது கோரிக்கு பின் அரசுரிமையை ஏற்க வாரிசுகள் இல்லாத காரணத்தினால் தனது அடிமைகளையே தனது வாரிசாக நியமித்தார். அவர் தான் படைத்தளபதிகளாக இருந்தாங்க, தன் வாரிசுகளாக நியமித்து விட்டு சென்றார். அதான் சொல்கிறாங்க, மற்ற அரசர்களுக்கு ஒரு பிள்ளை அல்லது இரண்டு பிள்ளைகள் இருக்கலாம். எனக்கோ பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னுடைய துருக்கிய அடிமைகள் என்று அவர்கள் என் ஆட்சி பகுதிகளுக்கு வாரிசுகள் என்று முகமது கோரி கூறினார். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். தன்னுடைய படை தளபதிகள் மேலேயும் தன்னுடைய அடிமைகளை தான் என்னுடைய வாரிசுகளாக நியமிக்கிறாரு. 1206 கிபியில் சிந்து நதிக்கரையில் தமயக் என்ற இடத்தில் கோக்கர்களால் கொல்லப்பட்டார். இவர் உடல் கஜினியில் புதைக்கப்பட்டது. முகமது கோரியினுடைய உடல் எங்கே புதைக்கப்பட்டது? கஜினியில் புதைக்கப்பட்டது. கொஸ்டின் கேட்பாங்க, முகமது கோரியினுடைய உடல் எங்கு புதைக்கப்பட்டது? சிந்து நதிக்கரை, கோரி, கஜினி, காபூல் அப்படின்னு 4 பதிவு கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கோரினாவே கோரியில் தான் புதைச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருவோம். இல்லை, கஜினியில் புதைக்கப்பட்டதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அரேபிய துருக்கிய படையெடுப்பின் விளைவாக பல சமஸ்கிருத நூல்கள் அரேபிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அரேபியர்கள் 0 முதல் 9 வரையிலான உள்ள எண்களை பற்றி அறிந்து கொண்டு ஐரோப்பியர்களுக்கு விளக்கினார்கள். யார்? அரேபியர்கள். இந்தியர்கள் கற்றுக்கொண்டு அரேபியர்களிடமிருந்து இந்தியர்கள் கணிதத்தை கற்றுக்கொண்டார்கள். கொஸ்டின் கேட்பாங்க, அரேபியர்களிடமிருந்து இந்தியர்கள் கற்றுக்கொண்டது எவை அப்படின்னு கேட்பாங்க. அது என்னது? கணிதத்தை கற்றுக்கொண்டார்கள். இதுங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா முதல் தரையின் போர் என்றும் அழைக்கப்படுகிறது. முதல் தரையின் போர் எப்போ நடந்துச்சு? ஜனவரி 14, 1191 அன்று கோரி முகமது தலைமையிலான படையெடுக்கும் குரித் இராணுவத்திற்கும் பிருத்விராஜ் சௌகான் தலைமையிலான ராஜபூத் கூட்டமைப்பிற்கும் இடையே நடைபெற்ற போர் தான் முதல் தரையின் போர். இது இந்தியாவின் ஹரியானாவில் உள்ள தரையின் என்ற இடத்தில் நடந்தது. இந்த போர் ராஜபுத்திரர்களுக்கு வெற்றியில் முடிந்தது. இந்த போர் முதல்ல யாருக்கு வெற்றியில் முடிஞ்சிச்சு? ராஜபுத்திரர்களுக்கு வெற்றியில் முடிந்தது. இருப்பினும் கோரி முகமது தப்பித்து கஜினிக்கு திரும்பி ஓடினார். குரித் படைகள் தோற்கடித்த பிறகு அவர்கள் கஜினிக்கு பின்வாங்கி தபர்ஹிந்த் கோட்டையை பாதுகாக்க ஷியா உத்தீன் துலாஹியின் கீழ் 2000 வீரர்களை கொண்ட ஒரு படையினை விட்டுவிட்டு ராஜபுத்திர இராணுவத்தை தாமதப்படுத்தினார்கள். அதாவது தாமதப்படுத்தினான்னு அர்த்தம், குரித்து படைகள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு இவர்கள் என்ன பண்ண, கஜினிக்கு பின்வாங்கி போயிட்டாங்க. யார்? இந்த கோரி முகமதுடைய பகுதி படைகள்லாம் திரும்பி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது தபர்ஹிந்த் கோட்டையை பாதுகாக்க ஷியாவுத்தீன் துலாஜியின் கீழே, அவருக்கு தலைமைக்கு கீழே 2000 வீரர்களை கொண்ட ஒரு படையினை விட்டுவிட்டு ராஜபுத்திர இராணுவத்தை தாமதப்படுத்தினார்கள். புரியுதுல? இவங்க என்ன பண்ண போகும்போது யாருடைய ஜியாவுத்தீன் துலாஜி என்பவர் கீழே 2000 படை வீரர்களை விட்டுட்டு இந்த கோரி முகமது போயிடுறாரு. ஆனால் ராஜபுத்திரர்கள் எப்போ போர் புரிய வருவாங்கன்னு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. மேலும் 13 மாதங்கள் எத்தனை மாதங்கள் சொல்லுவாங்க? 13 மாதங்கள் அவர்களை வளைகுடாவில் காத்திருக்க வைத்திருப்பது வெற்றி பெற்றார். அவர் ரொம்ப காத்திருக்க வச்சு ரொம்ப வெற்றி பெற்றார் கோரி. அதே நேரத்தில் கோரி முகமது அந்த மாதங்களில் 1,20,000 பேர் கொண்ட ஒரு வலுவான இராணுவத்தை எழுப்பி மீண்டும் படையெடுத்தார்.
இதுதான் இரண்டாவது போருக்கு வழிவகுத்தது. இதில் சவுகானின் ஆட்சி முடிவுக்கு வந்தது சொல்லுவாங்க. புரியுதுங்களா? முதல் தரையின் போருக்கு இரண்டாவது தரையின் வித்தியாசத்தை பாருங்கள். போர் ஜனவரி மாதம், ஜனவரி 14 சொன்னோமா? ஜனவரி 14 1191 சற்று முன்பு முயிஸ் அத்தின் இராணுவம் தபர்ஹிந்த் கோட்டையை கைப்பற்றியது. அந்த தபர்ஹிந்த் கோட்டைங்கிறது என்ன இருக்குது? பதிண்டா கோட்டை அப்படின்னு பிற்காலத்தில் சொல்லப்படுகிறது. இது சகமானாவில் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கக்கூடும் என்று நம்புகிறாங்க. சர்ஹிந்தினுடைய கூற்றுப்படி 1191 ஹிஜ்ரி ஆண்டு 587 பிருத்விராஜ் காலாக் படை, குதிரைப்படை மற்றும் யானைப்படையுடன் குறித் இராணுவத்திற்கு எதிராக அணிவகுத்து சென்றார். முயிசுத்தீன் தபர்ஹிந்தை விட்டுவிட்டு வெளியேறியிருந்த போது பிருத்விராஜ் சவுகானுடைய அணுகுமுறை பற்றிய செய்தியை பெற்றார். அவர் பிருத்விராஜ் சவுகான் எப்படிலாம் போர்களெல்லாம் கையாளுறாரு, போராடுங்கிற ரகசியத்தில் என்ன பண்ணுறாரு? இந்த முயிசுத்தீன் அந்த ஒரு ரகசியமான அந்த செய்தியை பெறுகிறார். பின்னர் அவர் பிருத்விராஜனுக்கு எதிராக அணிவகுத்து சென்றார். மேலும் இரு படைகளும் தரையன் என்ற இடத்தை சந்தித்தன. பிருத்விராஜனுடன் பல நிலப்பிரபுத்துவர்கள் ஆட்சியாளர்களும் இருந்தார்கள். அவர்கள் மின்காஜ் ஹிந்தின் முழு ராணாக்கள் என்று விவரிக்கிறார். இவர்களை பற்றி இந்த பிருத்விராஜ் சவுகானுக்கும் நிலப்பிரபுக்களும் இரண்டாம் தரையின் போரில் எப்படி போர் புரிந்தார்கள் என்பதை பற்றி யார் சொல்கிறா அப்படின்னா, மின்காஜ் என்பவர் மின்காஜ் ஹிந்தின் முழு ராணாக்கள், அதாவது ஹிந்துன்னு என்ன அர்த்தம்? அந்த சிந்துன்னு போட்டுருங்க. சிந்துவின் முழு ராணாக்கள் என்று மின்காஜ் உல் சிராஜ் உல் சிராஜ் சொல்கிறோமா? அதுதான் அவரை தான் என்ன சொல்கிறாங்க? மின்காட்சி அப்படி ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மின்காஜ் உல் சிராஜ் என்பது தான் சர்ஹிந்த் முழு ராணாக்கள், ஹிந்தின் முழு ராணாக்கள் என்று விவரிக்கிறார். இந்த ஆட்சியாளர்களில் டெல்லியினுடைய ஆட்சியாளரான கோவிந்தராயும் அடங்குவார். யானையின் மீது அமர்ந்திருந்த கோவிந்தராய் தோமர் முன்னணியில் இருந்ததாக சர்ஹிந்த் என்பவர் கூறுகிறார். புரியுதுங்களா? சர்ஹிந்த் என்பவர் கூறுறாரு. அவர் பிருத்விராஜனுடைய படையின் தளபதி என்பதை அது குறிக்கிறது. யார்? இந்த கோவிந்தராய் யார்? பிருத்விராஜனுடைய படை தளபதியாக இருந்திருக்கலாம் சொல்கிறாங்க. சருன்னு போட்டிருக்கு, சிறுகிந்தின் இருக்குது. சரு இல்லை சிறுகிந்தின் ரெண்டுமே சொல்லலாம். சர்ஹிந்தின் மற்றும் பின்னர் வந்த வரலாற்று ஆசிரியர்கள் நிஜாம் அல்வுதீன் மற்றும் பட்டா யுனி ஆகியோர் கோவிந்தராயை பிருத்விராஜனின் சகோதரர் என்றும் சொல்கிறாங்க. ஏன் ஒரு பிருத்விராஜ் ஒரு மன்னருடைய சகோதரன் ஒரு படை தளபதியாக இருக்கலாம்ங்கிறது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இருக்கலாங்கிறது சாதாரண விஷயந்தான். அது ஸோ அதுக்கு அர்த்தம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் பிரிஸ்டாவும் பிருத்விராஜையும் கோவிந்தராயும் சகோதரர்கள் என்று விவரிக்கிறார். இருவரும் மற்ற இந்திய ஆட்சியாளர்களுடன் கூட்டணியில் குரித்துகளுக்கு எதிராக அணிவகுத்து சென்றதாக கூறப்படுகிறது. பிரிஸ்டா கோவிந்தராயை பிருத்விராஜையை போலவே கிட்டத்தட்ட சமமான சக்தி வாய்ந்தவராக சித்தரிக்கிறார். ஒரு அரசராகவே அவரை சொல்கிறாங்க. ஏனெனில் கோவிந்தராய் டெல்லியின் ஆட்சியாளராக இருந்தார். இது பிரிஸ்டாவினுடைய காலத்தில் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது. குரித்து படையை எதிரி மையத்தில் அம்புகளை எய்ந்து போரை துவக்கியது. சகமான படைகள் 3 பக்கங்களில் இருந்தும் எதிரி தாக்குதல் நடத்தி ஆதிக்கம் செலுத்தி வந்தது. குறித்து இராணுவத்தை பின்வாங்குமாறு அழுத்தம் கொடுத்தன. சர்ஹிந்தின் கூற்றுப்படி என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, துருப்புகள் துணிச்சலுடன் போராடிய போதிலும் பின்னடைவுகளை சந்தித்தன. முயிசுத்தீனுடைய இதை கண்டதும் அவர் கோவிந்தராயின் மீது தாக்குதல் நடத்தினார். குதிரையின் சவாரி செய்து கொண்டிருந்த முயிசுத்தீன் கோவிந்தராயை ஈட்டி கொண்டு தாக்கி அவரது வாயில் அடித்தது. அவரது 2 பற்களை உடைந்ததாக மின்காஜ் என்பவர் கூறுகிறார். கோவிந்தராய் ஈட்டியால் பதிலடி கொடுத்து முயிசுத்தீனின் மேல் கையை கடுமையாக காயப்படுத்தினார். மின்காஜின் கூற்றுப்படி ஒரு இளம் சிப்பாய் தனது குதிரையை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லாவிட்டால் முயிசுத்தீன் இறந்திருப்பார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் பிடிபட்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்க்களத்தில் இருந்து அவர் வெளியேறிய பிறகு துருப்புகள் சோர்வடைந்து தோற்கடிக்கப்பட்டன.
புரியுதுங்களா? இதுதான் முதல் தரை என்பவருடைய மிக சிறப்பான விஷயம். ஏன் வந்து பிருத்விராஜ் சவுகான் வந்து வெற்றி பெற்றார்னா இந்த சிறப்பு தான், கோவிந்தராயனுடைய போர் அணுகுமுறை தான். அடுத்து இரண்டாம் தரையின் போர். கிபி 1192ஆம் ஆண்டு ஆப்கானில் ஆக்கிரமிப்பாளரான கோரி முகமதினுடைய படைகளுக்கும் ராஜபுத்திர பிருத்விராஜ் சவுகான் மரபை சேர்ந்த பிருத்விராஜ் சவுகானுக்கும் இடையே தரை நின்ற இடத்தில் நடைபெற்றதான் இரண்டாவது போர். தாரா ஓரி எனவும் அழைக்கப்படுறாங்க. இது வந்து இரண்டாம் தரையின் போர் வந்து தாரா ஓரி என்றும் அழைக்கிறாங்க. தரைன் நகரம் இந்தியாவின் இன்றைய ஹரியானா மாநிலத்தில் குருசேஸ்திர மாவட்டத்தில் தானேசருக்கு அருகாமையில் அமைந்தது தான் இந்த தரைனுங்கிற இடம். இந்த போர் முறைகளை பற்றி பார்ப்போம். கோரி தனது படைகளை ஐந்தாக பிரித்து கொண்டு ராஜபுத்திர படைகளை தாக்கினார். அதிகாலை பொழுதில் வில்லேந்திய வீரர்கள் அலையாக வந்து ராஜபுத்திர படைகளை தாக்கினார்கள். ஆனால் பிருத்விராஜனுடைய யானை படைகள் முன்னேறிய போது அவர்கள் பின்வாங்கினார்கள். மாலையில் சுல்தான் கோரி தனது ஆயுதம் தாங்கிய குதிரைப்படையினை ராஜபுத்திர படைகளுக்கு நடுவில் செலுத்தினார். இதனால் ராஜபுத்திர படைகள் நிலை குலைந்தன. கோரி 4 படைப்பிரிவுகள் போரில் ஈடுபட்டு பிருத்விராஜனுடைய படைகளை நாலாபுறமும் தாக்கிய போது ஒரு பிரிவு அவசர தேவைகளுக்காக ஒதுக்கியிருந்தது. பிருத்விராஜனுடைய தளபதி காண்டேராவ் கொல்லப்பட்டார். பிருத்விராஜனுடைய படை தளபதி யார்? காண்டேராவ் கொல்லப்பட்டார். பிருத்விராஜனின் உற்சாகமும் இத்தோல்விகளால் குறைந்து வந்தது. அப்போது தன்னுடைய படை தளபதி என்ன பண்ணுறாரு? தோல்வி அடைஞ்ச உடனே இவருக்கு மனவேதனை அடைஞ்சிடுறாரு. பிருத்விராஜனின் உற்சாகமும் தோல்வி அடைஞ்சு விட்டதால் அவர் தனது யானையை விட்டுவிட்டு போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கினார். ராஜபுத்திர படைகளும் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டாது பின்வாங்கி ஓடின. இதனால் கோரி இரண்டாவது தரையின் போரில் வெற்றி பெற்றார். இப்போ நம்ம முக்கிய அரசர்களும் அவர்கள் எழுதிய சில முக்கியமான அவர் காலத்தில் வாழ்ந்த முக்கிய அறிஞர்களை நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல இது அரசர்கள், இது கவிஞர்கள். இப்போ பாருங்கள், சமுத்திரகுப்தர் காலத்தில் வாழ்ந்தவர் யாருன்னா ஹரிசேனர் வாழ்ந்திருக்கிறாரு. இரண்டாம் நரசிம்மவர்மனுடைய காலத்தில் வாழ்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டின் என்பவர் வாழ்ந்திருக்காரு. புரியுதுங்களா? அடுத்தது ஹர்ஷவர்த்தனர் காலத்தில் வாழ்ந்தது யாருன்னா பானப்பட்டர் என்ற புலவர் வாழ்ந்திருக்காரு. இரண்டாம் புலிகேசினுடைய காலத்தில் வாழ்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி என்பவர் வாழ்ந்திருக்காரு. யசோதரவர்மனுடைய மன்னருடைய காலத்தில் வாழ்ந்தது யாருன்னா பாவப்புட்டி வாழ்ந்திருக்காரு. மகேந்திர பாலனுடைய காலத்தில் வாழ்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகரன் என்பவர் வாழ்ந்திருக்காரு. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வாழ்ந்தது யாருன்னா காளிதாசர் என்ற புலவர் வாழ்ந்திருக்காரு. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்து அமரசிம்மர் வாழ்ந்திருக்கிறாரு. ஹாலா சாதவாகனா என்பவர் காலத்தில் வந்து குந்தயாயி என்பவர் வாழ்ந்திருக்காரு. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் மீர் ஹாசன் என்பவர் புலவர்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ முக்கிய அரசர்களும் அவருடைய பட்ட பெயர்களும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் கொஸ்டினில் நமக்கு முக்கியமாக கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய விஷயம் தெரியுதில்லை, இதுலேருந்து மிக முக்கியமான கொஸ்டின்லாம் நம்ம கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. பார்ப்புவாங்க. அதே போல் இந்த பெயர்கள் இது பட்டப்பெயர்கள், இதுதான் அரசர்கள். இதுக்கே அப்படி நம்ம மாற்றி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியான விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும். எப்போதுமே ஒரு தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக தவறா, பொருந்துதா பொருந்தலையா, இவற்றில் தவறானதை கண்டுபிடி, இவற்றில் சரியானதை கண்டுபிடி அப்படிங்கிற வினாக்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் சரி பண்ணிப்பீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி படிக்கும்போது தான் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். அப்போ நீங்கள் தவறாகவும் சரியாகவும் புரிந்து கொண்டு படிக்கும்பொழுது தான் தவறான விடைகள் எது சரியான விடை எது என்பதை உங்களால் பகுத்து ஆராய முடியும். ஸோ புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான நம்மளாம் வந்து உங்களுக்கு நடத்தும்போது இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், பட்டப்பெயர்கள் இங்கே இருக்குது, அரசர்கள் பெயர் இங்கே இருக்குது. நீங்கள் விழித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு வினாவையும் நீங்கள் பார்க்கும் பொழுது விழித்து கொண்டு இருக்கணும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் தூங்குனீங்கன்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு விட்டு என்ன பண்ணிடும், மறந்து போயிடும், உங்களை விட்டு ஒரு மார்க்கு போயிடும், உங்கள் வாழ்க்கை போயிடும்.
ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வினாவையும் நீங்கள் என்ன பண்ணணும், விழித்து கொண்டு கண்விழியை அப்படி விழித்து கொண்டு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வினாவையும் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படி பார்க்கணும். ஸோ அந்த வகையில் தான் இந்த மாதிரியான வினாக்கள் வந்து இந்த பாடப்பகுதியினுடைய இந்த முதலினுடைய இறுதி பகுதியில் நம்ம இப்படி பார்க்குறோம். ஸோ இங்கே பட்டப்பெயர்களும் இங்கே அரசர்களும் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இது சரியாக தான் கொடுத்துருக்காங்கிறது தெரியணும் இல்லையா? உங்களுக்கு இது பார்த்துன்னு படிச்சிருப்பீங்க, ஆனால் இது சரியாக இல்லைங்கிறத நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். நீங்கள் இதேமே தான் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வினாவையும் படிக்கும்பொழுது தேர்வில் இந்த மாதிரி வினாக்கள் வரும், அது சரியாக பார்த்துங்க. ஓகே, நன்றி. நம்ம கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. இப்போ அஜாசத்ரு எவ்வாறு சொல்கிறாங்கன்னா குனிக் அப்படி சொல்கிறாங்க. அஜாசத்ரு வந்து என்ன சொல்கிறாங்க, குனிக் என்ற பட்ட பெயர் இருக்கிறது. பிம்பிசாரருக்கு வந்து ஷெர்னிக் என்ற பெயர் இருக்குது. பிம்பிசாரர் வந்து ஷெர்னிக் அப்படின்னு அழைக்கிறாங்க. மகாபத்மனந்தர் இருக்காரா இல்லையா, அவரை வந்து அக்ராசான் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபத்மனந்தர் எவ்வாறு சொல்கிறாங்க, அக்ராசான் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபத்மனந்தர் வந்து சர்வ சத்திரஹரா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அக்ராசான் சர்வ சத்திரஹரா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்து பாருங்கள், தனநந்தருக்கு வந்து என்ன பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரமென்சே. தனநந்தர் வந்து அக்ரமென்சே அப்படின்னு அழைக்கிறாங்க. சந்திரகுப்த மௌரியரை வந்து சென்ட்ரோகோட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சந்திரகோட்டஸ் என்பவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியரை சொல்கிறாங்க. அடுத்து சந்திரகுப்த மௌரியருக்கு வந்து அக்ரகோட்டஸ்ன்ற அக்ரகோட்டஸ் அப்படின்னா யார், சந்திரகுப்த மௌரியர் தான். செந்திரகோட்டஸ் அக்ரகோட்டஸ் என்றெல்லாம் சந்திரகுப்த மௌரியர் தான் அழைக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பிந்துசாரர் பாருங்கள், அமிர்த கதா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா கிரேக்கர்கள் தான் அவர் பிந்துசாரர் வந்து அமிர்த கதா என்று அழைத்தார்கள். இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி அர்த்தம் தெரியாது, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அமிர்த கதானா எதிரிகளை அழிப்பவர் என்று அதுக்கு அர்த்தம். அடுத்தது அசோகரை பாருங்கள், அசோகருக்கு வந்து தேவனாம் பிரியதர்ஷி அப்படிலாம் அசோகர் சொல்கிறாங்க. காளிதாசர் யார், இவர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். இவர் தான் காளிதாசர் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் இருக்கிறாங்க. நாலந்தா இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படி சொல்கிறாங்க. நாலந்தா வந்து இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்கார். இவர் வந்து விக்ரமாதித்யன், சாகரி, தேவகுப்தன், நம்ம இது முந்தைய வகுப்பில் பார்த்துருப்போம். தேவகுப்தன், தேவராஜன், சந்திர விக்ரமன். ஸோ இந்த பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு இந்த பெயர்கள்லாம் இருக்குது, புரியுதுங்களா? யார், விக்ரமாதித்தா, சாகரி, தேவகுப்தன், தேவராஜன், விக்ரமன் போன்ற பெயர்கள் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு இருக்குது. அடுத்து ஹர்ஷவர்தனருக்கு என்ன பேர் இருக்குது, சிலாதித்யா அப்படின்னு இருக்குது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தலைவராக இருந்தவர் யார்? ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழக தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சிலாதித்யா அப்படின்னு பார்த்துருக்குறோம். யுவாங் சுவாங், இவர் வந்து பயணிகளின் இளவரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. பயணிகளின் இளவரசர் யார், யுவாங் சுவாங் அவர் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலை உலகின் பயணி அப்படின்னு ஒரு பேரும் இவருக்கு இருக்குது. அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மன், இவர் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் நரசிம்மவர்மன் வந்து வாதாபி கொண்டான் என்ற பட்ட பேர் அவருக்கு இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தகன் வந்து என்ன சொல்கிறாங்க, மதுரை கொண்டான் ஒரு பேர் இருக்குது. முதலாம் பராந்தகனுக்கு வந்து மதுரை கொண்டான் என்கிற பேர் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இரண்டாம் புலிகேசி, இவர் வந்து பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார். இரண்டாம் புலிகேசி வந்து பரமேஸ்வரன் என்ற பட்டத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். ஏன் இரண்டாம் புலிகேசி பரமேஸ்வரன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷரை வெற்றி கொண்ட இரண்டாம் புலிகேசி வந்து ஹர்ஷரை வந்து ஹர்ஷவர்தனர் இருக்கார் இல்லையா, அந்த ஹர்ஷரை இவர் வெற்றி கொண்டதால் அவருக்கு பரமேஸ்வரன் பட்டத்தை அவர் சுட்டி கொண்டார். அடுத்து அமோக வருஷன் இருக்கார், இவருக்கு வந்து நிருபதுங்கன் என்ற பட்ட பேர் இருக்கிறது. நிருபதுங்கன் பட்ட பேர் இருக்கிறது. முதலாம் மகேந்திரவர்மன் அப்படி இருக்கார், அவருக்கு வந்து விசித்திர சித்தன், மத்தவிலாசன், ஜங்கீர்ண ஜாதி, குணபரன் போன்ற பெயர்கள்லாம் இருக்கிறது. ஜங்கீர்ண ஜாதி, குணபரன், இந்த பெயர்கள்லாம் வந்து முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இருக்கிறது. அடுத்து பாருங்கள், ஹர்ஷவர்தனருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நதிகளின் கடவுள் என்று அர்த்தமா. ஹர்ஷவர்தனர் 5 நதிகளின் கடவுள் என்று அர்த்தமா, புரியுதுங்களா? அடுத்து இந்திரனா யார், புரந்தரன். இந்திரன் வந்து புரந்தரன் என்ற பெயரை சுட்டி விட்டு இருக்கிறாரு. ஹர்ஷர் வந்து என்ன இருக்கிறார், சகலோத்திர பத்மநாதன் அப்படி பேர் இருக்குது. ஹர்ஷருக்கு வந்து சகலோத்தி
பத்மநாதன் என்ற பட்டப்பெயரும் ஹர்ஷவர்தனருக்கு இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், முக்கிய ஆசிரியர்களும் அவர்களின் நூல்களும். எந்த நூல் யார் யார் எழுதியிருக்காங்கிறதையும் பார்க்கலாம், வாங்க பார்ப்போம். ஆசிரியர் கௌடில்யர் இயற்றியது அர்த்த சாஸ்திரம், பதஞ்சலி இயற்றியது மகாபாஷ்யம், அஸ்வகோசர் எழுதியது புத்த சரிதம், ஹர்ஷர் எழுதியது ரத்னவாளி, பிரியதர்ஷியா, நாகநந்தம், கல்கானர் இயற்றியது ராஜதரங்கிணி, இது காஷ்மீர் வரலாற்றை பற்றி கூறுகிறது. தண்டினி இயற்றியது தசகுமார சரிதம், காவிய தரிசனம். இந்த நூலாக எதுனா தண்டி அலங்காரம் போன்ற நூல்கள் எழுதியவர் தான். தண்டி அலங்காரம், தண்டி நீட்டியது தண்டி அலங்காரம். ஸ்ரீஹர்ஷர் என்பவர் வந்து நைசாத சரிதம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. பில்கானர் இயற்றியது விக்ரமாங்க சரிதம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. இந்த கொஸ்டின் எல்லாமே தேர்வில் கேட்டிருக்காங்க, உங்களே தெரியும், பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார், இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நீங்களே சொல்லுவீங்க இல்லையா, அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். இதில் பாணினி எழுதியது அஷ்டத்தியாயி என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. விசாகதத்தர் முத்ராஜசம், தேவி சந்திரகுப்தம் என்ற இரண்டு நூல்களை எழுதியிருக்காரு. இரண்டுமே பார்த்திங்கன்னா நாடக நூல், வடமொழி நாடக நூல். வடமொழி புரியுதுங்களா, வடமொழி நாடக நூல்கள். மிருதுங்கர் எழுதியது தேராவளி என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. வசுவமித்திரர் மகா விபாச சாஸ்திரம் என்ற நூலை எழுதியிருக்காரு. சாஸ்திரம் மகா விபாச சாஸ்திரம் நூல் எழுதிய யார்? வசுவமித்திரர். பாஸ்கராச்சாரியா எழுதிய நூல் லீலாவதி. பாஸ்கராச்சாரியா எழுதிய நூல் லீலாவதி நூல் பாஸ்கராச்சாரியா எழுதியிருக்கிறாரு. அடுத்து வாத்சாயனார். வாத்சாயனார் நியாய பாசியம், காமசூத்திரம் என்ற நூல்களை எழுதியிருக்கிறாரு. வாத்சாயனார் நியாய பாசியம், காமசூத்திரம் என்ற நூல்களை எழுதியிருக்கிறாரு. கிருஷ்ணதேவராயர் அமுக்த மால்யாத்தா, ஜாம்பாவதி கல்யாணம் போன்ற நூல்கள் எழுதியிருக்காரு. கிருஷ்ணதேவராயர் அமுக்த மால்யாத்தா என்ற தெலுங்கு நூலையும், தெலுங்கு புரியுதுல, அமுக்த மால்யாத்தாங்கிறது என்னது? தெலுங்கு நூல். ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பரிணயம், உஷா பரிணயம் என இரண்டு வடமொழி புரியுதுங்களா, வடமொழி நூல்களை எழுதியிருக்கிறாரு. யார்? கிருஷ்ணதேவராயர். பாவபூதி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மகாவீரர் சரிதம் என்ற நூலையும், உத்தரராம சரிதம் என்ற நூலையும் எழுதியிருக்கிறாரு. காளிதாசர் சாகுந்தலம், மேகதூதம், குமார சம்பவம் என்னென்ன நூல்களாம் காளிதாசர் எழுதினாருங்கிறத ஏற்கனவே நம்ம வகுப்பில் பார்த்துருக்குறோம். புரியுதுங்களா, காளிதாசர் எழுதிய நூல்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு, பார்த்துருக்குறோம். சாகுந்தலம், மேகதூதம், ரிது சம்ஹாரம் புரியுதுங்களா, ரிது சம்ஹாரம், மேகதூதம், ரிது சம்ஹாரம், குமார சம்பவம், ரகுவம்சம், விக்ரம ஊர்வசியம், மாளவிகா காக்கணி மித்திரம். ஸோ இந்த நூல்கள்லாம் எழுதுன யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் தான் இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. மெகஸ்தனிஸ் எழுதியது இண்டிகா. வராக மிகிர எழுதியது பிரகத் சம்ஹிதா என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. பாணர் எழுதியது ஹர்ஷசரிதம், காதாம்பரி என்ற நூல்களை எழுதியிருக்கிறாரு. சூத்திரகர் எழுதியது மிருச்ச கடிகத்தை எழுதின யாருன்னா சூத்திரகர் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது ஜெயதேவர் என்பவர் எழுதிய நூல் கீத கோவிதத்தை எழுதின ஜெயதேவர் எழுதியிருக்கிறாரு. அமரகோசர் அமரகோசம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. கவிராஜா என்பவர் ராகவ பாண்டவியா என்ற நூலை எழுதியிருக்காரு. கவிராஜா ராகவ பாண்டவியா என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தம், ரோம சித்தாந்தம், ஆரியப்பட்டயம் என்ற நூல்கள் எழுதியிருக்காரு. யார்? ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தம், ரோம சித்தாந்தம், ஆரியப்பட்டயம் என்ற நூல்கள் எழுதினது யாருன்னா ஆரியப்பட்டர் தான் எழுதியிருக்கிறாரு. விஷ்ணு சர்மா எழுதி பஞ்சதந்திர கதைகளை எழுதியிருக்கிறாரு. இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க. ராஜசேகர் கற்பூர மஞ்சரி என்ற நூலை எழுதியிருக்காரு, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாஷா என்பவர் சொற்பன வாதசத்தா என்ற நூலை எழுதியிருக்காரு. சுபத்து என்பவர் வாசவ தத்தா என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. நாகார்ஜுனர் இது ராஜ ரத்னகாரா என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்தது ஆரியப்பட்டர் என்ன ஆரியப்பட்டர்? முதலாம் ஆரியப்பட்டர்னு அர்த்தம். ஆரியப்பட்டர்னா ஆரிய சித்தாந்தம் நூலை எழுதியிருக்கிறாரு. ஆரியப்பட்டர் ஆரிய சித்தாந்தம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. கிருஷ்ணதேவராயர் உஷா பரிணயம் நூலை எழுதினார், சொன்னமா இல்லையா? அதான் இது. பாவபூதி என்பவர் என்ன பண்ணிருக்காரு?
மாலாதி மாதவம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்து காளிதாசர் என்ன எழுதி சொன்னோம், ரகுவம்சம், ரிதுசம்ஹாரம், மாளவிகாக்கான விடுபட்ட நூல்கள் இது, அதை எழுதியிருக்கிறாங்க. கவிராஜ அமோகவர்ஷனர் வந்து கவிராஜ மார்க்கத்தை எழுதியிருக்கிறாரு. புரியுதா? அமோகவர்ஷர் வந்து கவிராஜ மார்க்கம் என்ற நூலை எழுதின கவிராஜர் வந்து அமோகவர்ஷர் வந்து என்ன எழுதியிருக்காரு, கவிராஜ மார்க்கம் என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்தது இந்தியாவில் வருகை தந்த அயல்நாட்டு பயணிகள். இந்த இடத்துல ஒரு கொஷின் நமக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஷின் இந்த இடத்துல இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. மெகஸ்தனிஸ் அவர் வந்து கிரேக்க நாட்டை சார்ந்தவர். இவர் சந்திரகுப்தர் மௌரியர் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. பாக்கியான் சீனாவை சார்ந்தவர், 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்திருக்கிறாரு. யுவாங்சாங் சீனாவை சார்ந்தவர். ஹர்ஷர், புலிகேசி, நரசிம்மர், 1ஆம் நரசிம்மர்மன் அவரோட காலத்தில் வந்திருக்கிறாங்க. எல்லாம் வருகை புரிந்தவர்கள். இச்சிங் என்பவர் வந்து சீனாவை சார்ந்தவர், ஹர்ஷர் காலத்தில் வந்திருக்காரு. மார்கோ போலோ வெனிஸ் நாட்டு பயணி. இவர் வந்து 1ஆம் குலசேகர பாண்டியன் காலத்தில் வந்திருக்காரு, பாண்டியர் காலத்தில் வந்திருக்காரு. அல்பெர்னி இவர் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஷிய நாட்டுக்கார். இவர் வந்து முகமது கஜினி காலத்தில் வந்திருக்கிறாரு. இபின் பத்தூரா பார்த்திங்கன்னா மொராக்கோ நாட்டு பயணி. இவர் வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக் காலத்தில் வந்திருக்கிறாரு. அடுத்து நிக்கோலோ கோண்டி, இவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இவர் 1ஆம் தேவராய காலத்தில் வந்திருக்காரு. அப்துல் ரசாக் பார்த்திங்கன்னா கிராட் பெர்ஷியா என்ற காலத்தில் அந்த நாட்டை சார்ந்தவர். 2ஆம் தேவராயர் காலத்தில் வந்திருக்காரு. லுடோகோட்டி வர்திமா இவர் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து விஜயநகர அரசனுடைய காலத்தில் வாழ்ந்திருக்காரு. டொமினிக்கோ பயஸ் இவர் போர்ச்சுகல் நாட்டு பயணி. இவர் வந்து கிருஷ்ணதேவராய காலத்தில் வந்திருக்காரு. பெர்னாவோர் நுனிஸ் என்பவர் வந்து போர்ச்சுகல் நாட்டுக்கார். இவர் வந்து அச்சுதராயர் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அந்தோனியோஸ் நிகிடின் பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டு பயணி. இவர் வந்து 3ஆம் முகமது காலத்தில் வந்திருக்காரு. இவர் பாமினி பேரரசு. தாமஸ் ரோ பிரிட்டன், இவர் ஜஹாங்கீர் காலத்தில் வந்திருக்காரு. மனுக்கி அதாவது மனுச்சி பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டு பயணி. இவர் ஷாஜகான் காலத்திலே வந்திருக்காரு. பீட்டர் மண்டி இத்தாலி நாட்டுக்காரு, ஷாஜகான் காலத்தில் வந்திருக்காரு. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முகலாயர் காலம், டெல்லி சுல்தான் காலம்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான நூல்கள் ஒரு பொதுவான தகவல் தான் நம்ம அந்த இடத்துல கொடுக்குறோம். ஏன்னா இதெல்லாம் பிறகு அடுத்த வகுப்பில் நம்ம இதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தனி டாப்பிக்காகவே நம்ம உங்களுக்கு கொடுத்துட்றோம். இந்த இடத்த வந்து தனியாக பார்த்து புரிஞ்சுன்னு தனித்தனியாக கொடுக்குறோம். ஏன்னா உங்கள் மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகணும். மிக முக்கியமான ஒரு டாபிக், அதனால தான் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறோம் நம்ம. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், முகலாயர் காலத்து இலக்கியங்கள். ஹுமாயூன் நாமா குல்பதான் பேகம் எழுதியிருக்கிறாங்க. ஐனி அக்பரி இது அபுல் பாஷல் என்பது எழுதியிருக்காரு. அக்பர் நாமா அபுல் பாஷல் என்பவர் எழுதியிருக்காரு. துவாரிக் அல்ஃபி இப்போதுனா முல்லா தாவூத் என்பவர் எழுதியிருக்காரு. தாபத் அக்பரி நிஷாமுதீன் அகமது எழுதியிருக்காரு. தாகுத் ஜஹாங்கீர் எழுதியிருக்காரு. இக்பால் நாமா இது முதாமைதுன் கான் என்பவர் எழுதியிருக்கிறாரு. பாதுஷா நாமா அப்துல் ஹமீது லஹோரி என்பவர் எழுதியிருக்கிறாரு. ஷாஜகான் நாமா இனாயா கான் மற்றும் முகமது ஷாலிக் என்பது எழுதியிருக்காரு. இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க தேர்வில். சபினா துல் அவுலியா இது தாராஷுக்கு எழுதிய நூல். ஹசானாட் உல் அக்ரீன் இது வந்து தாராஷுக்கு எழுதிய நூல். மஜ்மா உல் பக்ரீன் தாராஷுக்கு எழுதியிருக்காரு. ராகத் அலாம்கிரி அவுரங்கசீப் எழுதியிருக்கிறாரு. முண்டா உல்பாய் கபிகான் எழுதியது. ஆலம்கிர் நாமா முகமது காசிம் என்பவர் எழுதினார். நுஸ்கா தில்குஷ் பீம்ஸ் என்பவர் இந்த எழுதிய நூல். முக்கிய புலவர்களும் புரவலர்களும் பாருங்கள் யார் ஆதரித்தார்கள் சொல்கிறதா. ஏற்கனவே இந்த வகுப்பில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அல்பெர்னி யாருன்னா முகமது கஜினியோட காலத்தில் வாழ்ந்திருக்காரு. சோமதர் வந்து விக்கிரக ராஜா காலத்தில் இருந்திருக்காரு. பாரவி சிம்ம விஷ்ணுடைய காலத்தில் இருந்திருக்காரு. ஹரிசனர் சமுத்திரகுப்தர். தண்டின் 2ஆம் நரசிம்மவர்மனுடைய காலத்தில் வாழ்ந்திருக்காரு. வாக்பதி வந்து கண்ணூச் யசோதவர்மனுடைய காலத்தில் வாழ்ந்திருக்காரு வாக்பதி. அடுத்து பாருங்கள் பாவபூதி என்பவர் பார்த்திங்கன்னா அதுவும் அவர் காலத்தில் வாழ்ந்திருக்காரு, கண்ணூச்சி யசோதர்மன் காலத்தில். அசோகோசர் வந்து கணிஷ்கர் காலத்தில் வந்திருக்காரு. அமரசிம்மன் பார்த்திங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்திருக்காரு. பீர்காசன் தெல்வி அலாவுதீன் காலேஜில் வந்திருக்காரு. பானபட்டர் ஹர்ஷர் காலம். காளிதாசர் 2ஆம் சந்திரகுப்தர் காளிதாசர். அபுல் பாசல் அக்பர் காலத்தில் வாழ்ந்திருக்காரு தான் அபுல் பாசல் வாழ்ந்திருக்காரு. ஜெகநாத் பண்டித் ஷாஜகான் காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. அப்துல் ஹமீது லஹோரி ஷாஜகான் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. பெல்டி வல்லபி ஸ்ரீ தர்சனா காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. அல்மீர் குஸ்ரு இவர் அலாவுதீன் கில்ஜி மற்றும் முகமது பின் துக்ளக் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. ரவி கீர்த்தி 2ஆம் புலிகேசி காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு.
அல்லசாணி பெத்தண்ணா அதாவது வெறும் கிருஷ்ணதேவர் காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. மகா வீராச்சாரியா என்பவர் அமோக வருஷன் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. சாந்த பரதாய் இவர் பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் சௌகான் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. முக்கிய நகரங்களும் அதை தோற்றுவித்தவர்களும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாடலிபுத்திரத்தை நகரத்தை உருவாக்கினது யாருன்னா உதயணன் தோற்றுவிச்சார். கொஸ்டின் கேட்டுட்ருக்கிறாங்க. ஸ்ரீநகர் நகரை உருவாக்கினது யாருன்னா அசோகன் உருவாக்கினார். கங்கை சோழபுரத்தை முதலாம் ராஜேந்திர சோழன். அஜ்மீர் சிக்கந்தர் லோடி உருவாக்கினார். ஆக்ராவை உருவாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் சிக்கந்தர் லோடி தான். ஆக்ரா நகரம் உருவாக்குனதும் அவர் தான் உருவாக்கியிருக்கிறாரு 1504. அலகாபாத் நகரம் உருவாக்குனது யாருன்னா பெரோஷா துக்ளக் உருவாக்குறாரு. ஜான்பூர் பெரோஷா துக்ளக்கு, பெரோஷா துக்ளக்கு, பதேகாபாத் பெரோஷா துக்ளக்கு. ஸோ இந்த கொஸ்டின்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க தேர்வில், புரியுதுங்களா? எந்த நகரத்தை யார் உருவாக்குறாங்க? ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹிஷார் பெரோஷா துக்ளக்கு, கசங்கா, அகமதாபாத் அகமது ஷா, முஸ்தாபாபாத் முகமது பெஹர்கா, ஜோத்பூர் ஜோதா அக்பர், நாரஸ்பூர் இப்ராஹிம் அடில் ஷா 2, விஜயநகர் முதலாம் ஹரிஹரன், நாகலாபுரம் கிருஷ்ணதேவராய். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான நகரத்தை தோற்றுவித்தவர்களாக இந்த இடத்துல இருக்கிறாங்க, புரியுதுங்களா நண்பர்களே? இன்றைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், புரியுதுங்களா? இதை வரலையும் நம்ம பார்த்த வகுப்பில் முதல் யூனிட்டுடைய முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இதுவுடன் உங்களுக்கு முதல் யூனிட்டு முடிவடைகிறது. நீங்கள் தெளிவாகவும் படிங்க, நிறுத்தி படிங்க, மெதுவாக படிங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.